வணக்கம் நண்பர்களே. ஐயப்ப சொந்தங்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான தகவல். நம்ம ஏஜெண்ட்டாக இருக்க சொல்ல பொதுமக்களை நாம், அதாவது யாரெல்லாம் ஏஜெண்ட்டாக இருந்தாங்களோ அவங்க எல்லோரும் பொதுமக்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ணி ₹1 மேலே 2% 3% பணம் தரேன்னு சொல்லி வசூல் பண்ணி யாரெல்லாம் ஏமாற்றினாங்களோ, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத யாரெல்லாம் ஏமாற்றினாங்களோ அதன் அடிப்படையில் இப்போது ஒரு காரியம் நடக்க போகுது. அது ஆல்ரெடி ஏகமாக ஏமாத்தினவங்களுக்கு உண்டான அது அரசன் அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம தனசேகருக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை தனசேகர் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 100% துரோகத்தை காமிச்சான். அவன் என்னை இந்த நிலைமை தள்ளி விட்டுட்டு அவன் கிட்டத்தட்ட 4-5 வீடு வச்சுக்கின்னு அவன் பொண்ணு புள்ள நல்லா இருக்கிறதுக்காக இந்த வேலையை பார்த்ததுனால இப்போ அவனுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை காட்டுவாங்க ஒருத்தர். இந்த மாதம் 13ஆம் தேதி அவனுக்கு கண்டிப்பாக காட்டுவாங்க. செப்டம்பர் 13ஆம் தேதி அவனுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை ஒருத்தர் காட்டுவார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெகனுக்கும் ஹரிதாஸுக்கும் அடுத்து ஒரு கருப்பு ஆடு ஒன்று இருக்குது. அங்கே அந்த கருப்பு ஆடு யார் அப்படின்றது 13ஆம் தேதி தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. அப்போ தான் தனசேகருக்கு தெரியும். அதாவது யாரெல்லாம் நம்பி நம்ம பணத்தை மேலே போனோமோ அவங்க எல்லோரும் நம்மளை எந்த அளவுக்கு ஏமாற்றிருக்கிறாங்கன்றது இந்த கழுதிக்கு நல்லா தெரியும். கூட இருந்த 5 வருஷம் 10 வருஷம் நார்மலான பழக்கமாக இருக்கிறவங்களாம் பெரிய நம்பிக்கை தூண்டுதல் பேரில் பண்ணி அவங்க குடும்பத்தை நாசம் பண்ண அந்த 1ஆம் நம்பர் பூரிக்கு பையன் மதனகோபால் புள்ள, பண்டார பையன் அந்த மதனகோபால் பிள்ளைக்கு இப்போ அவனுக்கு நல்லா தெரியும். ஆனால் இப்போ அவனுக்கு நல்ல துரோகத்தை காமிச்சா கூட அவன் திருந்த மாட்டான். புள்ள பையன் இல்லையா அவன் திருந்த மாட்டான். ஏகப்பட்டது அவன் மேலே கம்ப்ளைண்ட் போகும்போதெல்லாம் பல லட்சக்கணக்கில் போலீஸ்காரனுக்கெல்லாம் பணத்தை அடித்து விட்டு இருக்கிறான். அந்த பணத்தை இங்கே பொதுமக்களுக்கு கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருப்பாங்க. அதே போல் ஹரிதாஸ்ன்ற கழுதுகிறான் பார்த்தீங்களா, அந்த நாய் அவனை கைது பண்ணும்போதெல்லாம் அவன் பல லட்சக்கணக்கில் பணத்தை போலீஸ்க்கு அள்ளி கொடுத்துருக்குறான். அப்படியே 50 லட்சம் ஒரு டைம் கொடுத்துருக்குறான். அதை தனசேகர் தான் சொன்னான் என்கிட்ட அந்த பணத்தை. இப்போ தனசேகருக்கும் ஹரிதாஸுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று ஏற்பட்டுருக்குது. அதனால் இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 13ஆம் தேதி உங்களுக்கு நல்லா அந்த ஐயப்ப சொந்தங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. அரசன் அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்றதுக்கு இப்போ நம்ம தனசேகர் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குவான். இப்போது மக்கள் பின்னாடி இருந்திருக்கலாம், நம்ம ஒரு ஏஜெண்ட்டாக இருந்து ஒரு திருட்டு பையன் பின்னாடி இருந்தது ரொம்ப தப்பு. அதே போல் புரிதல் இல்லாத இந்த புறம்போக்கு எதுவுமே அவங்ககிட்ட பணத்தை கொடுத்தது எவ்வளோ பெரிய தவறுன்றது தெரிஞ்சுருக்கேன். நான் செஞ்ச தவறு அது ஒன்று தான். ஒரு இடம் வாங்கினாலோ ஒருத்தனுக்கு பொண்ணை கட்டி கொடுத்தாலோ ஒருத்தனுக்கு ஒரு பணத்தை கொடுக்குற கடன் கொடுத்தாலோ எது நடந்தாலும் ஒரு புரிதல் இல்லாத ஒரு புறம்போக்குக்கிட்ட ஒரு வேலையை செய்யவே கூடாது. பொண்ணை கட்டி கொடுக்குறவங்க கூட அந்த புறம்போக்கு என்ன வேலை செய்கிறான், அந்த பொண்ணு என்ன வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு பொண்ணை பையன் வீட்டில் கேட்டு கொடுக்குறதும் பையனை பொண்ணு வீட்டு போய் கேட்டு கொடுக்குறதுன்றது இது ஒரு முறை. இதை புரிதல் இல்லாத கொடுத்துட்டா அந்த வாழ்க்கை பாழுன்னு சொல்லுவாங்க. அந்தமாரி இந்த பொறிக்கு புறம்போக்கு பையன் இந்த புறம்போக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸாக ஒரு சொன்ன வார்த்தையினால் நம்ம அவன் மேலே பெரிய அதீத நம்பிக்கை வச்சதுனால நம்ம பணத்தை வாரிமே கூட்டிட்டோம் அவங்ககிட்ட. ஆனால் இந்த பொறிக்கு பையனுக்கு எவங்கிட்ட நம்ம சேர்றோம், மார்க்கெட் பண்ணுறது உண்மைதானா, மார்க்கெட் எந்த நிலவரத்தில் பண்ணுறான் அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாத இது இத்தனை கோடி இந்த மார்க்கெட்டுக்கு செலவு இருக்குதா, நாய்க்கு தெரியாமல் அந்த நாய் போய் எவனோ பேனா அப்படின்ட்டு அதை போய் வாய வச்சிச்சு இந்த புறம்போக்கு. இவன் வாய வச்சது இல்லாத எல்லாரையும் வாய வைக்க வச்சுட்டான். அந்த பண்டார பரதேசி பையன் தனசேகரன்றவன் மதனகோபால் புள்ள தாம்லா தெரு சேர்ந்த இது அப்படியே நமக்கு பாருங்கள் பழக்கமாகி போச்சு, அப்படியே மனப்பாடமாகி போச்சு. அதாவது சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புதம் பிரசன்ன வதனம் தியாய சர்வ விக்னோப சாந்தகே அப்படின்னு ஒரு விநாயகர் துதி ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது எப்படி நம்மளுக்கு மந்திரம் மனப்பாடமாக அதுபோல் இந்த மதனகோபாலோட புள்ள தனசேகர் இருக்கிறான். அவங்க அப்பா நல்லவன் பொழுகுது. அவங்க அப்பா அதாவது மதனகோபால் நல்லவன் பொழுகுது. நல்லவனும் அவன் பொறிக்கு போயினா தெரியல. பட் அவன் பண்ண புண்ணியத்தில் இவன் கிட்டத்தட்ட அந்த தெருவுலேயே 4-5 வீடு வாங்கிட்டான். அதுக்கு பின்னாடி ஒரு வீடு வாங்கிட்டான். அவனை கடைசியாக இதெல்லாம் இவன் நல்லா அவன் புண்ணியம் பண்ணதால இவன் இதை வாங்கிட்டான். ஆனால் இவன் பண்ண பாவத்தை அவன் பொண்ணும் பையனும் போய் தொலைக்கணும். ரொம்ப கொடுமை இது. இவன் இப்போ பாருங்கள், வருஷம் 9 மாதம் ஆகுது. 3 முறை சபரிமலைக்கு போய் வந்துக்கிறான் நாய். நீ எத்தனை முறை ஒன்றா போய் வாட தனசேகர
உனக்கு இழப்பு, உன்னோட சாவு ரொம்ப புழுத்து வச்சு சாவு, அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு மரணம் கண் முன்னாடி வந்து நிற்கும் ஒரு நாள். அது ஒரு நாள் என்னைக்குன்றது பார்ப்பேன். இப்போ பண்ண போகிற துரோகத்தெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒருத்தன் உங்களுக்கு அதாவது ஹரிதாஸும் ஜெகன் தாண்டி ஒருத்தர் இருக்கிறான். அவனுக்கு நல்லா காட்டுருவான் அவனுக்கு இந்த விஷயம். உங்களுக்கு இந்த பணத்தை நீங்கள் 3ஆம் மாதம் ஜெகனை கைது பண்ணி உள்ளே போகும்போது அந்த பணத்தை கொடுப்பான்னு சொல்லிட்டு எல்லோரும் வசூல் பண்ணி இப்போ மீண்டும் அந்த 10 ரூபா 10% 1 லட்ச ரூபா வசூல் பண்ண அந்த பணத்தை மொத்தமே ஜெகன்கிட்ட சேர்க்காம அந்த ஆடு கொஞ்சம் பதுக்கி வச்சுக்கிற பணத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக 13ஆம் தேதி உங்களுக்கு வெளியே வரும். அது என்ன வசூல் பண்ணிச்சு, அந்த மேட்ரு என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக இன்னமும் நீங்கள் திருந்தலை பாடுறா, மார்க்கெட் பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த பணத்தை, பொதுமக்கள் பணத்தை இப்படி சூறையாடிக்கிட்டு இருக்கிறீங்களே, இன்னும் உங்களுக்குலாம் உழைச்சி சாப்பிடணுன்ற ஒரு எண்ணமே கிடையாதுடா. 35 வருஷத்தோட உழைப்பு அப்படியே ஒரே வருஷத்தில் அந்த தனசேகர் சொன்னான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட எடுத்துட்டு அப்படியே கொட்டி தீச்சு. என்னோடய உழைப்புன்றது 1,50,00,000 ரூபா தாங்க. 1,50,00,000 சொச்சு பணம் தான் என்னோட. எத்தனை 34 வருஷம் எனக்கு வயசு. நான் வந்து 12 வயசுலேருந்து உழைக்க ஆரம்பிச்சிங்க. எனக்கு 45 வயசு ஆகுது. அந்த வயசுலேருந்து நான் உழைக்க ஆரம்பிச்சிங்க. கிட்டத்தட்ட 35 வருஷத்தோட உழைப்பு இந்த பண்டார பரதேசி பையன் சொன்னான்னு சொல்லிட்டு எதுவுமே காஞ்சிபுரத்தை சேர்ந்த நல்ல அருமையான ஆன்மீக பூமியில் அந்த மண்ணில் பிறந்த 1ஆம் நம்பர் பூரிக்கு தேவடியா மாவன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வாயில் திரும்ப அவங்க அம்மாவை இந்தமாரி சொல்கிறேன்னு மனம் வருத்தமாக இருக்குது. ஆனால் அந்த கோபத்தால் அந்த வார்த்தையை தவிர அவனை வேறு எந்த வார்த்தையால் நம்ம திட்டுறதுன்னு கூட தெரியாமல் போயிடுது. அது மன வருத்தமான ஒரு செயல்கள். எப்படின்னா ஒரு டைம் இந்தமாரி கோபத்தில் மாணவரே பேசிட்டோம்னா கூட அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோமே, இவங்க அம்மா எப்படியாப்பட்டவெல்லாம் நம்ம ஏன் போய் பேசிக்கிட்டு, இவன் பொறுக்கி பையன், இவன் புறம்போக்கு பையன் பேசிட்டு விட்டுடணும். அடுத்த வார்த்தை யூஸ் பண்ணுறதுக்கு மனசு வலிக்குது. ஏன்னா நம்ம சிவாய நம்மன்ட்டு சொல்லிட்டு எந்த நேரம் இந்த வாயில் தான் சொல்கிறோம், இந்த வாயிலே திரும்ப அதையும் சொல்கிறோன்னு போது மனசு வருத்தமாக இருக்குது. இருப்பினும் இந்த நாயை வந்து திருந்ததுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நிறைய வந்திருக்குது. இந்த நாய் அசிங்கப்பட்டான்னு நினைக்கிறான் இந்த நாய். ஆனால் கவரமாக அந்த ஒரு வீடு வச்சுக்கிட்டு மிச்ச வீடு எல்லாத்தையும் விற்றான் அப்படின்னா கூட எனக்கு 1 ரூபா கூட தர தேவையில்லைங்க. இவனோட கால் மண், இவனோட கால் தூசு இருக்குது பாருங்க, அந்த தூசு கூட மேலே படக்கூடாது, இவன் நிழல் கூட மேலே படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். இப்போ கூட அவன் ஒரு வீடு வச்சுக்கின்னு இருக்கிற புது வீடுங்க, கட்டி குடும்பம். அது வரைக்கும் 3 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும். 3 கோடிக்கு மேலே கிட்டத்தட்ட இருக்கும். அதுக்கப்புறம் பின்பக்கம் இருக்கிற ஒரு வீடு வாங்கியிருக்கிறான், அவன் அதே கலர் அடிச்சிருப்பான் அந்த வீடு. அதுக்கப்புறம் எதிரில் ஒரு கம்பவுண்டர் வீடு ஒன்று வாங்கியிருப்பான் அந்த வீடு. இது எல்லாமே பொதுமக்களோட பணம், என்னோட பணம் எங்கிட்ட இருந்து வாங்கின சீட்டு போட்டு கொடுக்குறோம் எடுத்து பண்ணுறான்னு சொன்ன மொத்தம் முற்றிலுமாக எங்களோட பணம் தான் இது. அவன் வாங்கினது எல்லாமே அவன் சம்பாரிச்சது கிடையாது. 1 ரூபா கூட அவன் சம்பாரிச்சது கிடையாது. அவன் அந்த 1 ரூபா கூட சம்பாதிக்காமல் சலிக்காமல் அந்த வீடு வச்சிருக்கிறான் பாருங்க. எனக்கு அதுதான் மன வருத்தமே. நான் உனக்கு 1 ரூபா கூட கடன் இல்லாத நான் உன்னை மீட்டு கொடுக்குறேன்டா அப்படின்னு சொன்னான் அந்த பொறுக்கி பையன். அந்த சொல்ல காப்பாற்ற அது 1 ரூபா கூட கடன்லேருந்து மீட்டு கொடுக்காம நான் உன்னை விடமாட்டேன்டா அப்படின்னா. இப்போ நம்மளை விட்டுட்டான். இப்போ நான் 1 ரூபா கடன் இல்லாமல் நான் உயிரோட சாக மாட்டான்னு சொன்னான். பட் இப்போ நான் உயிரோடு தான் இருக்கிறான். அவன் நினச்சி பாருங்கள், இவ்வளோ இந்தடா வாசா வந்தன் இந்த 5 இத்தனை வீடு இருக்குதாடா, இந்தடா இந்த வீட்டில் இவ்வளோ கடை இருக்குதுடா, இந்த 40 லட்சம் 30 லட்சம் இந்த கடன் இந்த வீட்டு மாதிரி இருக்குது, அந்த 30 லட்சம் கொடுத்துட்டு மிச்சின்னாவா அதை அப்படியே ஏறின்னு போட, நீ எவனுக்கு கொடுக்குறியா கொடுத்துருவோம், கடை சரியாக போச்சு, கடை என்ன திரும்ப பார்க்காரான்னு சொல்கிறோம். ஆம்பளை அவன் போய் அவன் பொண்டாட்டிக்கிட்ட படுத்து ஒரு பொண்ணு ஒரு புல்ல பெத்தான் பாரு, அவன் ஆம்பளை கிடையாதுங்க. என்கிட்ட நான் 13 பிளாட்டை பெற்றேன் பார்த்தியா, யார்கிட்ட எவங்கிட்ட கொடுத்துமோ அவங்ககிட்ட கூட்டின்னு போயிட்டு உனக்கு என்ன தர வேண்டியது அப்படியே டக்குன்னு ரீச் பண்ணி கொடுத்தா. அது எல்லாமே 30 வருஷத்தோட உழைப்புங்க. ஐஎஃப்எஸ்லேருந்து சம்பாரிச்சது ஒரே ஒரு பிளாட்டு மட்டும்தான். ஒரே ஒரு குண்டு மணியில் கூட நான் ஒரு குண்டு மணி நகை கூட வாங்கினது கிடையாது. ஐஎஃப்எஸ்லேருந்து நான் ஐஎஃப்எஸ்ல ஒரே ஒரு பிளாட்டு வாங்கினேன். கடைசியில் 1 வருஷம் கரெக்டாக 10-11வது மாதம் தான் ஒரு பிளாட்டு வாங்கினேன். அதுக்கப்புறமா தான் நாங்கள் சேர்க்க ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணோம். பொதுமக்களுக்கு நான் யார்கிட்ட வாங்கிட்டு அவங்க எல்லாருக்கும் பேக்கப் எடுத்து வைக்கணும்னு நினச்சோம். அதுக்கப்புறமா நாங்கள் வாங்கின வீட்டில் இருந்து அந்த வீடு லோன் போட்டோம். கார் வாங்கினோம், அதுவும் லோனில் தான் இருக்குது. அது எல்லாமே லோனாக கட்டிகிட்டு இருக்கிறோம். இவ்வளோ நிலைமை கொண்டு வந்து நிறுத்தினா. ஆனால் அவன் யோக்கியமான மனுஷனாக இருந்தால் அந்த மாதிரி இருக்கணும். ஒரு நின்னமா எவ்வளோ கடை நம்ம அதுலேயே கிட்டத்தட்ட நான் ஒரு ராஜேஷ்ன்ற ஒரு 20 லட்ச ரூபா அவர் நான் தான் கூட்டு போயிட்டு கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபா அவர் கூட்டு போய் உள்ள அது 27 லட்சம் வருது. இப்போ பிஸ்னஸில் நடந்துக்கிட்டே இருக்க சொல்ல ஒரு இடம் வாங்கணும்னு சொல்லி கேட்டால் 7 லட்சம் அவருக்கு திருப்பி கொடுத்துரு, மிச்சம் 20 லட்சம் அவருக்கு. அந்த அமௌண்ட்லேருந்து
ரூபா தான் மாதம் அவருக்கு கொடுத்தது. ரூபானா அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 11 12 தான் கொடுத்துருப்போம். அவர் 20 லட்சம் திருப்பி கொடுத்ததுன்னா மிச்சம் திருப்பி கொடுத்தது அமௌண்ட்டில். ஆனால் இப்போ அவருக்கு 20 லட்ச ரூபா கொடுத்துடணும்ல. அவருக்கு திருப்பி கூட அப்போது இப்போ 2 வருஷம் கொடுக்காம விட்டுட்டோம். எல்லாம் அவரும் என்ன மாதிரி தான் நாம் இப்போ தனசேகர் நம்மளை எப்படி ஆசை காமிச்சாரோ இவருக்கும் நம்ம ஆசை காமிச்சிட்டோம். அதே போல் பழனின்றவருக்கு ஒரு 15 லட்சம், இன்னும் செந்தில்குமார்ன்றவருக்கு ஒரு 55 லட்சம். இதுதான் இருக்கிறதுலே வெயிட்டான கடன். இதில் நம்ம இவன் என்ன பண்ண, இப்போது நான் கடன் பட்டுட்டுங்க, நான் கடன் பட்டேன்னா உனக்கு என்னடா தர வேண்டியதுன்னு என்னை கேட்டு இப்போ இவனுக்கு என்ன தர வேண்டியதுன்னு சொல்லி டக்குன்னு ஒரு மேனை எழுதி கொடுத்துட்டு என்னோடய வேலை நான் என்ன கடன் பட்டேன்னா டக்குன்னு அந்த உடனே அந்த கடனை பாதிய போச்சு. ஆனால் இந்த பண்டாரப்ப இந்த தனசேகர் என்ன பண்ணான்னு தெரியுங்களா, அவன் கடன் பட்டம் பார்த்தீங்களா, என்னை கூட்டின்னு போனால் 1,30,00,000 ஒரு இடம், ஒரு காஞ்சிபுரத்தில் ஒரு இடம் ஒன்று வாங்கி வச்சுருந்தான். அந்த வாங்கின வீட்டை 90 லட்சம் பணமாக வாங்கிக்கினா, வீடு வாங்கினது 1,05,00,000 அவன் வாங்கின ஒருத்தர்கிட்ட 1,00,00,000 ரூபாய் அந்த இடத்த வாங்கினான். இவன் எக்ஸ்ட்ரா 30 லட்சம் வச்சு என்கிட்ட அதிகமாக கடன் சீட்டு போட்டு இவன் 1 கோடி 1,50 கோடி ஒருத்தருக்கு தர வேண்டி தந்தார் பாருங்க. அவர்கிட்ட போயிட்டு 1,30,00,000 வச்சு அந்த பணத்தை இடத்த வச்சு இவன் 90 லட்சம் பணமாக வாங்கி போயிட்டான். அதுலேருந்து தான் அவன் ஸ்டார்டிங்கில் எனக்கு 10 லட்ச ரூபா கொடுத்து அந்த 10 லட்ச ரூபாய் இருக்கிற 27 பேருக்கும் ஆளுக்கு 30,000 ரூபாய் பிரித்து எடுத்துக்கிட்டு போனோம். அவன் தனசேகரன்றத்தில் அவன் எப்படி கிரிமினல் மைண்டில் வேலை செஞ்சான் பாரு. எனக்கு கடன் கொடுக்க வேண்டியது இந்தாடா அவனுக்கு கொடுக்க வேண்டிய 5 கோடி ரூபாய் பணமாக 3 கோடிக்கு பணமாக எவ்வளோ கோடிடா 6 கோடி தான் கணக்கு பார்த்து இவ்வளோ கொடுத்துட்டுக்கிட்டா மிச்சம் இவ்வளோ கொடுக்க வேண்டியதுக்கு இந்த வீடு எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு ஆம்பளை அவங்க அப்பனுக்கு ஒருத்தனுக்கு பிறந்த பொறிக்கு பையன் சொல்லலாம். அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணியிருப்போம், ஒரே கடங்காரனுக்கு கொடுத்துட்டு வர்றதோ இல்லை 10 பேரை சேர்ந்து பண்ணிட்டு வர்றதோ நாங்கள் பண்ணியிருப்போங்க. ஆனால் இந்த திருட்டு தேவடியா பையன் பண்ண வேலை 1,30,00,000 ரூபாய் சொத்து நான் 90 லட்சம் பணமாக வாங்கிட்டான். 40 லட்சம் மட்டும் அவனுக்கு கழிச்சு விட்டான். யார் வாங்கினாங்களோ அவங்களுக்கு கழிச்சு விட்டான். எப்படியா பார்த்த 1 நம்பர் பொறிக்கு பையன் நம்பர் இந்த விஷயத்தில் உட்காந்து பிஸ்னஸ் வேறு பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த லேண்டு பிஸ்னஸ் நிறைய பண்ணிட்டான். அப்புறம் பெருமாள் கோயிலாண்ட ஒரு பிளாட் ஒன்று இருந்து அவன் வாங்கி அன்றைக்கி 40 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு வாங்கினாங்க அந்த பிளாட்டை. இங்கே என்கிட்ட இருக்கிற கடங்காரனுக்கு ஒருத்தனுக்கு இவன் போய் அவனை போய் நச்சரிச்சு கேட்டுக்கிறான்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிற கடங்காரனுக்கு 24 லட்ச ரூபாய்க்கு அந்த இடத்த கொடுத்துட்டான். எனக்கு தர வேண்டி படிக்கும் ஒருத்தன் குடியை கெடுத்து அவனை அல்லத்துள்ள ஆக்கி அவன் குடும்பத்தை கெடுக்கிறது என்ன இந்த நாய்க்கு இருக்கிற ஒரு விஷயம். அப்படியே படிப்படியாக அவங்கள காப்பாற்றுற மாதிரி இவன் நடித்தான். அது உண்மையாக கிடையாது. இவன் வாழ்க்கையில் இவனோட சாவு எப்படியா இருக்க போகுது. அதே போல் இந்த கழுதியோட துரோகத்தை நீங்கள் இதை தாண்டி ஒருத்தர் இருக்கிறான், ஜெகனும் ஹரிதாசன் தாண்டி ஒருத்தர் இருக்கிறான். அவன் நல்ல வேலையாக உங்களுக்கு 13ஆம் தேதி ஒரு அந்த விஷயம் நமக்கு சொல்லுவார். சொன்னார்னா உங்களுக்கு கண்டிப்பாக தனசேகர் இப்போ என்ன சொல்லுவாரோம் அப்படின்னா, இவன் பண்ண பாவம் யாரெல்லாம் பண்ண பாவமோ கண்ணெதிரே வந்து நிற்க போகுது. இவனுக்குள்ள இந்த ஏஜென்ட்டுக்குள்ளே நடக்கிற விஷயந்தான். யாரெல்லாம் பண்ண பாவமோ இவன் தனசேகர் பண்ண பொதுமக்கள் பண்ண பாவத்துக்கு இவனுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை 13ஆம் தேதிக்குள்ளே காத்துக்கிட்டு இருக்குது. பார்க்கலாம், பொறுத்திருந்து எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஐயப்ப சொந்தங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எந்த ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் அன்றைக்கி ஒரு நாள் பொழுது போவோம். போலீஸ் நமக்கு இதை பாதுகாத்து குத்து பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஏன்னா நமக்காக பொதுமக்களுக்காக போலீஸ்கார் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற ஏஜென்ட்டு ஒவ்வொரு ஆளும் இப்போது என்னை கைது பண்ணுறாங்க என்னாண்டு பண்ணாங்க அப்படின்னா கொடுப்புள் வாங்கல் கடன் தகராறு அப்படின்னா கேஸுக்கு தான் போகணும். எங்கே நம்ம கோர்ட்டுக்கு தான் போகணும். போலீஸுக்கெலாம் எந்த வித உரிமையும் கிடையாது. அடில் துடில் அதாவது இவன் என் மேலே கை வச்சான், அவன் மேலே கை வச்சான் அப்படின்னு அடில் துடில் தகராறுனா டக்குன்னு கேஸ் எடுத்துருவாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிக்குவாங்க. ஆனால் கொடுப்புள் வாங்கல் பணம் நான் இவன் வேண்ட இவ்வளோ பணம் கொடுத்தேன், இவன் என்னை ஏமாற்றிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கேஸை அந்த நாய்களுக்கு எதுவுமே எடுக்கவே கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் அப்படின்னு கிடையாது, இவனுங்க இப்போ அப்படி தான் கொடுக்குறானுங்க. எல்லா ஏஜென்ட்டும் போய் அந்தமாரி கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நாய்க்கு நல்லெலும்பு கிடைச்சா மாதிரி இவனுங்க ஒவ்வொரு ஏஜென்ட்டும் போய் ஏஜென்ட்டு பேரில் பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க இந்த ஏஜென்ட் என்ன பண்ணுறான், லட்சமாக தூக்கி பணத்தை போலீஸ்கிட்ட கொடுத்துட்றான். லட்சமாக போலீஸ்கிட்ட கொடுத்துட்டு இவன் பயந்தவன் எல்லாருமே அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. சில பேர் கேஸில் நான் பார்த்துக்கிறேங்க. அதே போல் தான் தனசேகர் பேரில் செக்கு கேஸ் கொடுத்தாங்க. நான் கோர்ட்டில் போய் கேஸில் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வக்கீல் யாருன்னா இருப்பார் இல்லைங்களா. எத்தனையோ வக்கீல் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா. அவங்க வக்கீல் வச்சு நான் கேஸில் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கேஸில் பார்த்துக்கிறாங்க. செக்கு கேஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த நாய் ஒரு இடத்துக்கு செக்கு கொடுத்து வாங்கினா அவங்க உண்மையாக பாருங்கள், நம்ம எந்தளவுக்கு ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சுருந்தா ஒரே ஒரு செக்கு கிடையாது, ஒரு கையெழுத்து கிடையாதுங்க. என் அக்கௌண்ட்லேருந்து அவன் அக்கௌண்ட்டுக்கு பணம் கொடுத்தேன்.
ஆனால் ஒரு சிலர்லாம் செக்கு குர்ரா வந்துன்னு சொல்லி கேட்டு வாங்கி அந்தமாரி பண்ணியிருக்கிறாங்க. பட் நான் அந்த மாதிரிலாம் பண்ணல அவனை. அதனால தான் வாழ்க்கையில் அவன் மிகப்பெரிய அவன் துரிதமாக என்கிட்டேருந்து தப்பிச்சிட்டான். இப்போ கூட அவன் என்கிட்ட தப்பிக்கல, இறைவனாக பார்த்து நம்ம வாழ்க்கை இருக்குது, குழந்தைங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவனை உயிரோடு விட்டு வச்சுருக்குறோம். என்றைக்கா இருந்தாலும் அவன் வெளியே அவன் பயந்து தான் வாழ்ந்தாகணும். இன்றைக்கி யார் இருந்தாலும் யாருன்னா ஒரு ஆள் அவனை போட்டுருவாங்க. ஏன்னா அவ்வளோ கொடுமையும் அவ்வளோ தீமைகளும் பண்ணி வச்சுருக்கிறான் தனசேகரன்றவன். இப்போ இவன் ஹரிதாஸுக்கும் ஜெகனுக்கும் நல்லா இவன் சொம்பு தூக்கினான் இல்லையா? இப்போது இவனுக்கு நல்ல இப்போ இவன் யாருக்கெல்லாம் இப்போ சொம்பு தூக்கி இந்த வேலையை செஞ்சானோ இவனுக்கு நல்ல ரிவிட்டு வைக்கிறதுக்காக நல்லா காத்திருப்பாங்க. இப்போது தனசேகரன்றவர் ரொம்ப ஏமாற்றத்தோட எல்லாரையும் ஏமாத்தினார் இல்லையா? இவர் ஒரு முறை ஏமாந்து தான் பார்ப்போம். இவர் எல்லாத்துலேயும் போனது எல்லாமே சக்ஸஸ் ஆகியிருக்கிறார் இல்லையா? துரோகத்தை யார் இவங்களுக்கு காட்டினாங்கன்னா அந்த விஷயம் இவருக்கு நல்லா புரிய வரும். இது சாதாரணமான அப்படியே சொல்லிட்டு கடந்து போகிறது கிடையாது. மனசுலாம் அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கிறோம் நைட்டும் பகலும். ஒவ்வொரு மனுஷனும் அப்படியே தூக்கம் இல்லாமல் நைட்டும் பகலும் ஏதோ எங்களுக்கு 1-2 ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறோம், ஏதோ ஒரு 1-2 ஒர்க் வருது, எங்கள் குழந்தைங்க சாப்பிட்டுக்கிறோம், நாங்கள் ஏதோ நல்லா இருந்துக்கிறோம். பட் அப்படி தான் போயிட்டு இருக்குது. பட் சுதந்திரமான வாழ்க்கைன்றது ஒன்றும் கிடையாது மக்களுக்கு எல்லாருக்குமே. இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் நிலைமை எனக்கு ஒரு சொந்த தொழில் இருக்கவே நாங்களாம் ஒரு வேலை கஞ்சிக்காவது நாங்கள் பரவாயில்ல. பட் ஆனால் தொழிலே இல்லாமல் அவங்கக்கிட்ட கையில் இருந்த காசு மொத்தமாக கொடுத்துட்டு அதில் வர வருமானத்தை தான் நாங்கள் வச்சு சாப்பிட்ணுன்ட்டு இருந்த ஏஜென்ட்டுங்க இருக்கிறாங்க, பொதுமக்கள் இருக்கிறாங்க. அவங்களோட நிலைமைலாம் நினச்சி பார்த்து எத்தனை பேர் செத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் நினச்சி பார்த்தா வேதனைக்குரிய விஷயமா இருக்கும். அந்த நிலைமையில் கொண்டு வந்து விட்ட இவங்கெல்லாம் என்ன கதியாவாங்க அப்படின்னா பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். அதுபோல் இவனுங்க பண்ண செலவு, அதாவது நம்ம இவனுங்களை கைது பண்ணிட்டு போகிறாங்கன்ற கைது பண்ணிவிடுவாங்க. போலீஸ் மிரட்டுறதுக்காக மிரட்டல் விடுப்பாங்க இல்லையா? போலீஸ் இவனுங்க ஏஜென்ட் எல்லாரையும் மிரட்டுவாங்க. எப்படா நீ பொதுமக்கள்கிட்ட இவ்வளோ பணத்தை வசூல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பொதுமக்கள்கிட்ட இந்த மிரட்டி இருந்தாங்கன்னா அந்த மிரட்டலுக்கு பயந்து இந்த நாய்க்கு போயிட்டு பல லட்சக்கணக்கில் போலீஸ் கொடுத்துருக்குறானுங்க. இப்போது ஜெகன் மார்ச் மாதம் கைது ஆகிருக்கிறாரு நம்ம எலெக்ஷனுக்கு டைமில். அப்போ ஒரு 10 ரூபா வட்டிக்கு ஒரு வசூல் பண்ணியிருக்கிறாரு. அந்த பணத்தெல்லாம் இப்போ என்ன நடக்குதுன்ற விஷயம், அந்த பணத்தெல்லாம் தான் இப்போ அதனோட விஷயம் தான் உங்களுக்கு நடக்க போகுது பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை அதிகமாக நம்ம பேசக்கூடாது. என்ன நடந்து எங்கே வெளியே வரும் அப்படின்றது விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. அதுபோல் ஹரிதாஸுக்கு இப்போது கடைசியாக ஒரு கைது நடவடிக்கை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 50 லட்ச ரூபா பணம் கட்டிக்கிறாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. 50 லட்ச ரூபா பணத்தை கட்டி இது பொதுமக்கள்கிட்ட கொடுத்துருந்தா கூட, எவன் இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்ககிட்டே அந்த பணத்தை கொடுத்துருந்தா கூட இவன் நல்லபடியாக வாழ்ந்துருப்பானா? பொதுமக்கள்கிட்ட பணத்தை கொடுத்துருந்தா கூட அவன் அந்த கைது நடைய கொஞ்சம் இந்தாட 10 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு 5 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு கொடுத்துருந்தா கூட அவன் கம்முனா இருப்பான். மொத்தமாக இவன் 50 லட்ச ரூபாய், இப்போ லாஸ்ட்டாக இவனுக்கு 4 லட்ச ரூபா கட்ட சொல்லிக்கிறாங்க. யாரை அந்த அடிப்பேரில் கைது நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்றதுனால இவன் எங்கே போய் எங்கே வரான்னு பார்ப்போம். பொறுத்திருந்து வெயிட் பண்ணும். 13ஆம் தேதியும் காத்திருப்போம். அதுக்குள்ளே நமக்கு ஏதாவது முக்கியமான தகவல் வந்தது அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். எந்த சூழ்நிலையிலையும் அவங்கவுங்க சம்பாரித்து அவங்கவுங்கள குழந்தைங்களை காப்பாற்றிக்கிட்டு பத்திரமா நீங்கள் இருந்துக்குங்க. நாங்களே இறக்குற தருவாயில் போகும்போது கூட எங்களை சிவன் தான் காப்பாற்றினான்றது கண்டிப்பாக உண்மையான ஒரு விஷயம். அப்படின்னா சிவன் தான் காப்பாற்றினா நாங்கள் எல்லா பாரமத்துமே நான் அவன் மேலே போட்டு எல்லாமே நீ தாண்டா பண்ணேன், இதையும் நீயே பண்ணுற, நாங்களோட கோழையாக நாங்கள் வாழ விரும்பலன்னு சொல்லிட்டு அவன் மேலேயே போட்டதுனால கொஞ்சம் நாங்கள் தெளிவாக இருக்கிறோன்னா இல்லை, பட் ஏதோ நம்ம குடும்பம் பண்ணிருக்கிறோம். ஆனால் எங்களால் ஒரு மன குமுறல் ஒன்று இருக்குது இல்லையா? இந்த கடனை எப்படி கொடுக்க போகிறோன்ற ஒரு மிகப்பெரிய முயற்சியில் தான் இருக்கிறோம். ஸோ எப்படி கொடுக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டு போய் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஏதோ கொஞ்சம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பட் ஆனால் அது ஒரு நாள் நம்ம 10, 5, 4, 3 போயிட்டே இருக்குது. ஒரு நாள் டக்குன்னு 50 ரூபா ஒரே டைமில் இழுத்துக்கின்னு போயிடுது. பட்டு அடுத்தவங்களோட சொல் பேச்சு கேட்டதுனால தான் இந்த பிரச்சனை. இதே போல் தான் நாங்கள் இந்த மார்க்கெட்லேயும் ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இதை பேஸ் பண்ணி தான் அது பேஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டாரு. நம்ம அதை பேஸ் பண்ணி போனதுனால மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சு. அதனால் அது மீண்டும் ஒரு 3-4 மாதம் பேக்கு போயிட்டு நாங்கள் மீண்டும் மறுபடியும் அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வச்சு இப்போ 0 பேலன்ஸில் தான் இருக்கிறோம் நாங்களே. மீண்டும் அதுலேருந்து நாங்கள் ஏதாவது அமௌண்ட் வச்சு அதுலேருந்து வெற்றி காணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாதங்கள் ஆகும். அதனால் 13ஆம் தேதி கழிச்சு ஏதாவது உங்களுக்கு அப்டேட் வந்தால் நான் பண்ணுறேன். எல்லோரும் தைரியமாக இருங்க. அவங்க குழந்தை, மனைவி, மக்கள், அவங்க அம்மா, அப்பா அவங்க எல்லோரும் சந்தோஷமாக பார்த்துக்குங்க.
வாழ்க்கைன்றது போயிடுச்சுன்னா வராது. கிட்டத்தட்ட நம்ம வாழற வாழ்க்கை நம்ம இன்றைக்கி தூங்கணும்னா நாளைக்கு எழுந்துக்குமான்றது ஒரு நிரந்தரமான லைஃபு. ஆனால் அதில் நம்ம அதிகமாக ஆசைப்படுறது எவ்வளோ பெரிய தவறுன்றது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பெரிய ஆசைப்பட்டுக்கலாம், பட் ஆனால் அது லிமிட் இருக்கணும். அந்த லிமிட்டு தாண்டி போயிட்டோம். வருமானன்றது நம்ம உழைப்பு நம்பி தான் வரணுமே தவிர அடுத்தவங்களோட ஆசையை நம்பி வரக்கூடாது. புரிதல் இல்லாமல் எந்த செயல்பாடுகளும் எதையும் நடவடிக்கை எடுத்துக்காதீங்க. இது மிகப்பெரிய தவறு. நன்றிங்க. வணக்கம்.